கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Matthew's Gospel, chapter 8, verse 25. மத்தேயு அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, they are woken up. அவரை எழுப்பி என்ற ஒரு வார்த்தையை நாம் கேட்பது காலை ஆராதனையிலே செய்தியின் தலைப்பு ரைசர்ஸ், அதாவது எழுந்தருளும் என்ற தலைப்பிலே நான் என்னுடைய செய்தியை நான் வாசிக்க சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, கவனிங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழுப்புகிறோம். அவரை எழுப்பி, ஏனால் எழுப்புவது நம்முடைய கடமை, நம்முடைய நாட வேலையிலே அது ஒரு பகுதி. நாம் எழுப்புகிறோம், காலையிலே எழுப்புகிறோம், எழுப்பி பல விதமான வேலைகள், தனிப்பட்ட வேலை, குடும்ப வேலை, ஊழியம் எல்லாம் செய்வோம். அதுபோல வேதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தாவே எழுந்தருளும் என்று கூப்பிடுகிறார்கள். லார்ட் அரைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் காணப்படுவது. தமிழ் எழுதுகிறதும் நான் இந்த பகுதியை சற்று யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் எழுப்புவாரானால் அது உங்களுக்கும் எனக்கும் மிக மிக பாக்கியம் உள்ளதாயிருக்கும். கர்த்தர் எழுப்புவாரானால் என்றால் கர்த்தர் எழுப்புகிறார், அவர்கள் எழுப்புறாங்க. Lord was very deep sleep. நான் வசனம் கவனிங்கள். 25 அவருடைய தீர்ச்சர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும். அப்படியானால் முதலாவதாக தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். சேவ் மீ, சேவ் அஸ் அப்படின்னா ரட்சிப்பு நாளும் லார்ட் ப்ரொடெக்ட் அஸ், எங்களை பாதுகாத்தவர்கள். அதான் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதுபோல தாவீது அவருடைய வாழ்க்கையில் எழுப்பும் ஐயா என்று வெளியே சொல்லாத இடங்கள் 1 சாமுவேல் அந்த சரித்திரத்திலே அது காணப்படுகிறது. நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை. முதலாவதாக 1 Samuel chapter 15 verses 32-37. 1 Samuel 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 15 verse 32-37 கவனிங்கள். அங்கே தாவீதுக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கிறது. தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மெம்பர், his own son, அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிற மகன், அவன் தாவீதுக்கு விரோதமாக
வெளியே தெரியாது, நம்மளால சொல்லவும் முடியாது. நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், day-to-day activities, our own family activities, our own personal activities, our own sometimes in job activities or in the ministry, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் எல்லாரோடையும். யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு முடியாது. எல்லாருக்கும் பெரிய உழைக்காரனா இருக்கலாம், பெரிய சவால் நடத்தலாம். Yet wife always sometimes is the mix, not all. So there are some families, both believers house and full-time workers, pastor's family, wives are sometimes are mixed. யாருடைய ஜீவிதத்திலே அதெல்லாம் நான் நிறைய கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், ஆலோசனையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் coming to the point, குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிற வார்த்தை, தாவீதுக்கு his own son, அவருடைய சொந்த குமாரனே அப்சலோம் அவனுக்கு விரோதமாக வரான். அவன் வனாந்தரத்திலே பிள்ளைக்கு பயந்து he went out from the house and he dwelt in the wilderness. அவன் வனாந்தரத்திலே இருந்தான். இப்படியாக அவனுடைய குடும்பத்திலே வருஷங்கள் நாட்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் போகும்பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32-37 வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்தரத்தில் கவனிங்கள், உங்களிடத்திலிருந்து I want some news about my own family. உங்களிடத்திலிருந்து இந்த அந்த சைடிலிருந்து எனக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வேணும். அறிவிப்பதற்கு நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றார். ஏன்னா he was in the wilderness, he dwelt in the wilderness. வனாந்தரத்தில் இருந்தான். He was in the palace. அரண்மனையிலிருந்து வனாந்தரத்துக்கு விரட்டப்பட்டான். இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, personal matters, family matters are in ministry. Often we met opposition. அப்பொழுதுதான் தாவீது அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். 61ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதம், 63ஆம் சங்கீதம், 61, 62, 63 வாசித்து பாருங்கள். கடைசி 2 வசனம்லாம் he was in strong faith. Psalm 61, 62, 63, the last 2-3 verses, 3 சங்கீதங்கள் இல்லை, 61, 62, 63 பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த faith was so strong. 63ஆம் வசனம் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நான் முக்கிய குறிப்பு வருகிறேன். இந்த மாதிரி இந்த 63ஆம் சங்கீதம் வாசிங்க, ஹெட்டிங் வாசிங்க. Psalm 63 ஹெட்டிங். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில், தாவீது யூதாவின் wilderness of Judah, அந்த யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். Not in the palace, not in the office room or in the job. He was in the wilderness. வனாந்தரத்தில் காட்டு மிருகங்கள், wild animals,
domestic animals, pitch dark, no sunlight, அடர்த்தியான காடு. இதுல உட்கார்ந்து அவன் தாவீது வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அப்படியானால் இந்த கிருபை காலத்திலே இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் sometimes we may be in wilderness situation. வனாந்தர சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள். Sometimes we may be surrounded by wilderness situation. வனாந்தரமான ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுகிறது. இதெல்லாம் இருக்குது. We have everything. We have a lot of facilities, money and everything. But we are in wilderness situation. வனாந்தரமான வாழ்க்கை சூழ்நிலை காணப்படும். அதை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. அவன் என்னதான் வனாந்தரத்தில் அவன் காணப்பட்டான், his eyes were focused on the ark of God. அவருடைய கண்கள் வனாந்தரத்திலே, அவனுடைய சரீரம் வனாந்தரத்திலே காணப்பட்டாலும் அவருடைய fleshly eye, அவருடைய மாம்ச கண்களோ எங்கே காணப்பட்டது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேலே காணப்பட்டது. கொண்டு போ, பெட்டி நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தை பார்ப்பதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவாராக. அல்லேலூயா. என்ன குறிப்பிட்டா, he was very strong in the faith. Let come what may. என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். என்ன கேவலமான சூழ்நிலை உருவாகும், ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி வேணா நடக்கும். ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. என் ஃபேமிலிக்குள்ள இது நடக்குது, my own family, இதுக்குள்ள இப்படி நடக்கணுமா? எங்க வெளியே வர முடியலையே என்று ஏங்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற எவ்வளோடு இந்த காலையானால் ஆவியானவர் மகனே மகளே, தாவீதோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும். அதை பார்ப்பதற்கு நான் திரும்ப கர்த்தரை பார்ப்பேன். நான் வீட்டில் தான் இருக்கிறோம், வீட்டில் தான் தூங்குறோம், வீட்டுக்குள்ள தான் வசிக்கிறோம். அப்படி இருதயமும் சிந்தையும் ஒரு வனாந்தரமான சிச்சுவேஷன், டார்க் சிச்சுவேஷன், இருள் நிறைந்த சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. Because of the wife, because of the son, because of the daughter, because of the relation, because of the neighbor, because of the bad situation. இதன் மத்தியிலே நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க இருக்கிறோம்? வீட்டில் தான் இருக்கிறோம். நமக்கு எல்லாம் கிடைக்குது, ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஆனால் மனமும் சிந்தையும் இருதயமும் ஒரு இருளாக காணப்படுகிறது. அவனைகள் வசனம் சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தில் இருக்கையில், கவனிங்கள், நான் வனாந்தரத்தின் வெளிகளில் தரித்திருப்பேன். He was literally in wilderness. அதுபோல நான் சிட்டியில்
இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், நமக்கு வசதி இருக்குது. We have a 2-wheeler, 4-wheeler and everything. But sometimes we are in darkness. வனாந்தரமான ஒரு இருளான ஒரு பாதைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரருடைய குடும்பம் இன்றைக்கும் ஒரு இருளான கஷ்டமான ஒரு பாதையில காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே என்ன தெரியப்படுத்துகிறார்? தாவீதோடு சேர்ந்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். 25ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும், அதை நான் பார்ப்பதற்கு என்னுடைய மாம்ச கண்ணிலே நான் பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாராக. அல்லேலூயா. என்ன நடக்குதுமே, யார் வேணா அகேன்ஸ்ட் பண்ணுமே. ஏன் யோபுடைய குடும்பம் எடுத்துங்க. The Job's family frame was broken. எப்படி போட்டோக்கெல்லாம் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், வீட்டில் மாட்டி இருக்கிற ஒவ்வொரு போட்டோ வசனம் போட்டோவிலே ஒரு ஃப்ரேம் இருக்குதோ, அது போல the family frame was broken. யோபுடைய குடும்பத்துடைய ஃப்ரேம் ஆஃப் த ஃபேமிலி, அந்த ஃப்ரேம், அந்த குடும்ப அந்த சூழ்நிலை, அந்த ஆர்டர் அப்படி சுத்தமாக உடைஞ்சிச்சு. Why? What is the reason? His own wife that against. யாருடைய வைஃப்? யோபுடைய மனைவி. நீர் இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ சொல்லிட்டு அத்தனை தூஷித்து ஜீவனை அப்படி இருப்பான். What is your job? நான் என்ன அப்படின்னா பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க, என்ன சாதிச்சிட்டீங்க, நான் இல்லாம உங்களுக்கு ஒன்றும் நடக்காது தெரியுமா? நாங்கள் என் பிள்ளைகள் சேர்ந்தா இது வேணா பண்ணுவோம், இது வேணா செய்வோம் என்று ஃபேமிலிக்குள்ளே நமக்கு போராட்டம் உண்டு. பட் if you take David, the man of God, கர்த்தருடைய மனுஷனாக தாவீதை எடுத்து பாருங்க, யோசித்து பாருங்க. நான் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் என்னை திரும்ப அந்த இடத்துல வைப்பார். எந்த இடத்துல? எந்த வீட்டுக்குள்ள நாம் வெட்கப்பட்டு கஷ்டப்பட்டு நிந்தைக்குள்ள காணப்படுகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை நிலை நிற்கப்படுவாராக. ஒரு சிலருக்கு this is a prophetical utterance. ஒரு சிலரோடு ஆவியானவர் நேரடியாக பேசுகிறார். கர்த்தாவே, சீஷர்கள் அவரை எழுப்பி 61ஆம் சங்கீதம் 62 63 எல்லாம் படிங்க. The last 2-3 verses declare about the strong faith of David. அவருடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருப்பது என்பதை 61, 62, 63 கடைசி வசனம் நமக்கு ஒரு பாடமாக காணப்படுகிறது. அதனால இந்த காலங்களிலே அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்வேன். ஆனால் சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 3:7. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், கவனிங்கள். நீர் என் பகலை, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். சீஷர்கள் எழுப்பினார்கள், எழுந்தருளும். இயேசுவே, நாம் மடிந்து போகிறோம், we are perished, அழிந்து போகிறோம், மடிந்து போகிறோம், எழுப்போம், எழுப்பி எங்களை ரட்சியும். அதுபோல சங்கீதக்காரன் எழுத்தருளும், கர்த்தாவே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். அவருடைய குடும்பம் ஷட்டர், குடும்பம் உடைந்து சின்னமாகுது. தாவீதுடைய குடும்பம் because of his own son, sometimes because of the wife, because of the daughter,
because of the daughter-in-law, because of the son-in-law. அப்படி ஒரு இதன் மத்தியிலே நீங்கள் நான் தாவீதோடு சேர்ந்து கர்த்தாவே என்னுடைய குடும்பத்துக்காக நீ எழும்ப மாட்டீங்களா? என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் இவ்வளோ மோசமா இருக்குது, வெளியே சொல்ல முடியலையே. அதெல்லாம் திரும்ப வரலாம், போகலாம், சாப்பிடலாம், வீட்டில் சாப்பிடாட்டி கூட எங்கெல்லாம் வெளியில எப்படியாவது சாப்பிட்டு போகலாம், எங்க வேணா ஒப்பேத்தலாம். அது இருதயமோ சிந்தையும் தத்தளித்து இருளா இருக்கும். இப்படிப்பட்ட பாதையிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசி தாவீதோடு சேர்ந்து அதாவது என்னுடைய கண்களிலே திரும்ப கிடைத்து எனக்காக இறங்க மாட்டீங்களா, எனக்காக என் குடும்பத்துக்காக இறங்க மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக எழுப்பி கிரியை செய்வார். அல்லேலூயா. கவனிங்கள், முதலாவது for family God will rise. இரண்டாவதாக 7ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். Psalm 7:6. அங்கேயும் பார்த்தீங்கன்னா arise for me, எழுந்தருளி எனக்காக. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம். கர்த்தாவே, அந்த ஒரு வார்த்தை முக்கியப்பட்டது. எழுந்திருந்து வாசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து. அந்த கோபத்திலே இந்த வார்த்தையை நான் விட்டுறேன். அது வேற மீனிங்ல இருக்குது. அது எழுந்தருளும். God, oh Lord, rise, arise, எழும்போம். கர்த்தாவே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூலங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி அவனைகள் எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. எனக்காக எழும்பி எனக்காக எழும்பும் ஐயா. எனக்காக முதல்ல வந்து ஃபார் ஃபேமிலி, இரண்டாவது எனக்காக எழும்பி. வசனம் 7ஆம் வசனம் வாசிக்க 7:6 சங்கீதம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும். எனக்காக ஃபார் மீ எனக்காக ஜஸ்ட் அவரை விழித்துக் கொள்ளும் ஐயா என்று அவர் புலம்புகிறான், அழுது கர்த்தரோடு கொண்டாடுகிறான். கர்த்தரோடு பிள்ளைகளே, இதெல்லாம் எங்க நடக்குது? ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். வீட்டுக்குள்ள பூமியின் மேலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் இந்த பூமியில நடந்து போய் கொண்டு வருகிறோம். ஒன்லி ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். 94ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசியுங்கள். பூமியின் நியாயாதிபதியே. 94ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? பூமியின் நியாயாதிபதியே, நீ எழுந்து. பூமியின் நியாயாதிபதியே, நீ எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். பூமியின் நியாயாதிபதியே எழுந்தருளும். ஓ, எனக்காக நியாயம் செய்ய மாட்டீரா? எனக்காக ஃபார் மீ எனக்காக எழும்பும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை பூமியின் நியாயாதிபதியே. கர்த்தர் இந்த பூமியிலே is daily is giving judgment. Daily is giving judgment. Every day is giving judgment. ஓ, கர்த்தர் பூமியை நியாயம் விசாரிப்பார், பூமியை நியாயம் தீர்ப்பார். எல்லாம் அந்த ஆண்டில் நான் போறேன். அது உண்மை. ஒரு காலத்தை கர்த்தர் உண்மையாகவே வந்து பூமியை நியாயம் தீர்ப்பார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வந்து இறங்கி நியாயம் தீர்ப்பார். நான் பேசல. நாம் எல்லாரும் நியாயம் சார்ந்து முன்பாக போகிறோமே பவுல் சொல்றாரு. அதெல்லாம் அந்த ஆண்டில் பேசல. நம்முடைய பர்சனலாக தனிப்பட்ட முறை
எழும்பி பூமி நியாயாதிபதியே என்னுடைய டெய்லி ப்ராப்ளத்தை பார். I am suffering daily. I am weeping daily. I am groaning daily. Daily என்ன படாத பாடும் படுறேன். வீட்டுல வேலை ஸ்தலத்துல ஊழியத்தின் பாதையிலே I am suffering. சிந்தாட்டம் விடுதலை இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரனோடு சொல்ல வேண்டும், ஓ பூமி நியாயாதிபதியே எனக்காக எழும்பு, என்னுடைய வீட்டை கொஞ்சம் பார். Think about my family, Lord. Lord, கர்த்தாவே எனக்காக எழும்ப மாட்டேங்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய குடும்பமானாலும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பமானாலும் விசுவாசிகளாக இருக்கிறது அல்லது முழு நேர ஊழியக்காரருடைய குடும்பமானாலும் lot of problem. வெளியே சொல்ல மாட்டோம், வெளியே சொல்ல மாட்டோம். அதன் மத்தியில சங்கீதக்காரனோடு சேர்ந்து சங்கீதம் 94 2ஆம் வசனத்தின்படி பூமி நியாயாதிபதியே, என் வீட்டின் நியாயாதிபதியே, என் பிள்ளைகளின் நியாயாதிபதியே, என் மனைவி நியாயாதிபதியே, என்னுடைய நியாயாதிபதியே, என் நியாயாதிபதியே என்று பர்சனலைஸ் பண்ணி கர்த்தரை கூப்பிட்டு நீங்கள் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பூமியை நியாயாதிபதியாக கர்த்தர் வீட்டுக்காக நியாயம் செய்வார். அல்லேலூயா. அது ரொம்ப 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 முக்கியம். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால்தான் நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். வசனம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்புறம் வாசித்து பாருங்கள். நீ படுத்திருக்கிற பூமி, இந்த பூமியை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். அப்படியானால் இந்த பூமி என்ன செய்யும்? இந்த பூமியை கர்த்தர் ஒரு பக்கம் நியாயம் விசாரித்தாலும் இந்த பூமியில தான் நம்ம படுத்திருக்கிறோம் டெய்லி. அதான் கர்த்தர் ஏர் கண்டிஷன் நான் போட்டு வீட்டில் இருந்தாலும் we are sleeping on the face of the earth. ஒவ்வொரு நாள் இந்த பூமியில தான் தூங்குறோம், எழுப்புறோம். அதனால யாக்கோபுக்கு அந்த வசனம் இந்த தேவன் சொல்லுகிறார் ஆதியாகமம் 13:13, நீ படுத்திருக்கிற பூமியை முடியுமானால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:13 வாசிக்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதற்கு மேல நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், கீழே வாசிக்க, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும், நீ படுத்திருக்கிற பூமி, பூமியின் நியாயாதிபதியே, நீ படுத்திருக்கிற அந்த வீடு, நீ ஒவ்வொரு நாளும் படுத்திருக்கிற அந்த ரூம், பெட்ரூம், நீ படுத்திருக்கிற ரெஸ்ட் இருக்கிற உன்னுடைய காம்பவுண்ட், உன்னுடைய வரணம், படுத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் விசாரித்து உனக்காக எழுப்பி அவர் வீட்டை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லாஹ் விடை கொடுங்கள். இது ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப எளிதான வார்த்தை அல்ல, யோசிக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த வார்த்தை எனக்காக 7ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தாவே எனக்காக எழும்பும். பூமி நியாயாதிபதியே எனக்காக எழும்பும். நீ கர்த்தர் உங்களுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்பி உங்க குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நியாயம் விசாரித்து காரியங்களை நியாயமாக செய்ய வேண்டியதை செய்வாராக. மூன்றாவதாக வாசிக்கலாம் 9ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். Psalm 9:19. Lord will arise. கர்த்தர் எழும்பி. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எழும்பி. 9ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும்,
ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். அவனைகள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் 19 வாசிக்க சரிதான். அதான் எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் உம்முடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய 9ஆம் வசனம் வாசிங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இந்த 9ஆம் வசனத்தையும் அந்த 19ஆம் வசனத்தையும் சேர்த்து வந்து 18ஆம் வசனம் வாசிப்போமானால், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த சிறுமைப்பட்டவர்கள், எளியவன், சிறுமைப்பட்டவனுக்காக கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்காக அவரே அந்த இடத்திலே தஞ்சமாய் இருக்கிறார். 9ஆம் வசனம் 19, 20 படிச்சு பார்த்தீங்கன்னா, for poor and needy, English Bible for poor and needy, Psalm 9:19 and also verse 9, 9ஆம் வசனம் கூட படிச்சீங்கன்னா, God will arise for needy, poor and needy. ஏழைகளுக்கும் எளியவனுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எழுவார். Poor in spirit. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை, poor in spirit. Blessed are those who are in spirit. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மலைப்பிரசங்கம், இயேசுடைய Sermon on the Mount, அந்த பிரசங்கத்திலே சொல்லுகிற வார்த்தை, அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். குறிப்பு வருகிறேன். 9ஆம் சங்கீதம் 9:9 is refuge for needy. சங்கீதம் 9 அதே 9ஆம் வசனத்துல, in the times of trouble, English Bible, in the times of trouble, he is a refuge for needy. அது மட்டும் அல்லாமல் அதே 9ஆம் அதிகாரம் சங்கீதம் 9 வாசித்து பார்த்தீங்கன்னா 9 2 ஒரே வசனம் தான். In times of trouble, refuge for needy in times of trouble. 9ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பலன் கொள்ளாதபடிக்கு let not man prevail. Let not man prevail. அதாவது மனுஷன் என்று மேற்கொள்ளக்கூடாது. அவன் சொல்லும், அதாவது எல்லாம் மிஞ்சி போகுது, எல்லாமே மிஞ்சி போகுது, எல்லாமே அதிகமா இருக்குது. அதாவது நமக்கு வர against situation, opposition is very too much. பலன் கொள்ளாதபடிக்கு நாம் மேற்கொள்ளாத மனுஷன், அது பலன், மனுஷனுடைய பலன் மேற்கொள்ளாதபடிக்கு எழுந்தவர் அடைக்கலமாவதற்கு எழுப்புவார். in times of trouble, கஷ்டமான வேளையிலே கர்த்தர் எழுப்புவார். மனுஷன் பலன், மனுஷனுடைய அந்த எதிர்ப்பு சக்தியுடைய பலன் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எழுப்புவார். அதான் சங்கீதம் 9:9 2 குறிப்பு. சங்கீதம் 9:19 நாம் அதை வாசிக்கிறோம். மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு. அல்லேலூயா. 3வது குறிப்பு, for poor and needy he will arise. அல்லேலூயா. கர்த்தராமே இந்த காலங்களிலே நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இன்னும் குறிப்பை வாசிப்போமானால், God will arise for the world. உலகத்துக்காக எழுப்புவார், குடும்பத்துக்காக எழுப்புவார். முதலாவதாக. 2வது, எனக்காக எழுத்தருளும்.
ரெண்டாவதாக பர்சனல். முதலாவது ஃபார் ஃபேமிலி he will arise. Second for personally he will arise for personal matter. Third for the world. உலகத்துக்காக எழுப்புவார். ஏன்னா அந்த பூமியையும் அதன் உள்ள எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். He is a main creator. He is all in all. அதனால வாசிங்கள் 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா பூமியில இருக்காங்க. எழுந்தருளும், உலகத்தில் இருக்காங்க. எழுந்தருளும் 10ஆம் சங்கீதம் 1லிருந்து 11ஆம் வசனம் முடிய 1லிருந்து 11ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசிங்க. Psalm 10 1 to 11. It seems to be permitted the wicked to overcome. துன்மார்க்கன் ஜெயிப்பது போல பர்மிஷன் கொடுத்தது போல காணப்படும். துன்மார்க்கன் அவனுடைய கிரிகள் எல்லாம் ஜெயிப்பது போல தேவன் அதற்கு சாதகமாக இருந்தது போல காணப்படும். Psalm 10 1 to 11. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஜெயிக்க கிருபை தருவாராக. கர்த்தரை எழுந்தருளி நம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல்லும்போது, ஏன் arise for the world என்று நான் சொல்லுகிற காரணம் என்ன? நான் வாசித்த பகுதியில் 16ஆம் வசனம் வாசிங்கள். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் 16 நான் சொன்ன 10ஆம் சங்கீதம் 16வது வசனம். கர்த்தர் சதா காலங்களில் ராஜாவாய் இருக்கிறார். For ever and ever. The Lord is a king for ever and ever. அதே 16ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்கள். 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை அதே 16ஆம் வசனம் சங்கீதம் 10 16 வாசிங்க. கர்த்தர் சதா காலத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியர் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். புறஜாதிகள் தேசத்திலிருந்து, அதான் தேசம். மனுபுத்திரனே, இந்த தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டிருந்தார் ஆகிய அந்த 3 புருஷர்கள் தங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வார்களே அல்லாமல் என்ற இசைகள் இருக்கு. 16ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கு. நான் சொன்ன வசனம் நன்றாக கருவில்லை. நான் குறிப்பு வருகிறேன். இந்த 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் எழும்பி, கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லும் பொழுது உலகத்துக்காக எழுப்புவார். உலகத்திலே இருக்கிற துன்மார்களுடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமல் கர்த்தர் எழுப்புவார். அதே 2வது 1லிருந்து 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, it seems to be துன்மார்கள் அப்படியே செழிப்பாய் இருப்பது போல காணப்படும். அப்படியெல்லாம் நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவாராக. அதே 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய அப்புறம் 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வேண்டுகோள். he appeals to the Lord. David appealed to the Lord. கர்த்தரிடத்திலே ஒரு வேண்டுதலாக அவன் ஜெபிக்கிறான். பெரிய வேண்டுதலாக 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய பொறுமையா வாசித்து he is appeal to God. அப்படின்னா அவன் ஒரு வேண்டுகோளோடு கர்த்தரிடத்திலே பேசுகிறான். அப்புறம் 16ஆம் வசனம் he is a king for ever and ever. கர்த்தர் சதா காலங்களில் ராஜாவாய் இருக்கிறார்னா எங்க பூமியில even now and also in future he is the king and for ever and ever. சதா காலங்களில் ராஜா
ரைஸ் ஃபார் த வேர்ல்ட். உலகத்துக்காக அவர் எழுப்புவார். 3 காரியத்தை நாலு காரியத்தை நாம் தியானித்தோம். முதலாவதாக தன்னுடைய ஃபேமிலிக்காக எழுப்புவார். இரண்டாவதாக எனக்காக எழுப்புவார். மூணாவது ஃபார் புவர் அண்ட் நீடி. நாலாவதாக உலகத்துக்காக எழுப்புவார். கடைசியாக 5ஆவதாக வாசிக்கலாம். 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களிடம் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அப்படியானால் அரைஸ் ஃபார் சையிங் ஃபார் நீடி. பெருமூச்சோடு இருக்கிறவர்கள் எழுப்புவார்கள். ஒரு வார்த்தை ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. நல்லா மெசேஜ் கவனிங்க. 12ஆம் வசனம் 5ஆம் வசனம் ஏழைகள் பாழாக்கும் எளியவர்கள் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து. அப்படியானா நம்ம ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விடுறோம். வெளியில யாரும் தெரியாது. எல்லாம் ட்ரிம்மா இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், நல்லா வேலை செய்யலாம், எங்காலும் போயிட்டு வரலாம், கத்தற்காக உழைக்கலாம், படிக்கலாம். பட் we are groaning. பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே எளியவர்கள் பெருமூச்சு. நீங்களுமான எளிமையானவர்கள். பார்க்கறதுக்கான நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கலாம், ரொம்ப ஜனகார்த்தமாக இருக்கலாம். பட் we are poor in mind, poor in soul, poor in bodily condition. அது physical condition. We are poor in physical condition. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால இப்பொழுது அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். இப்பொழுது எழுங்க. ஏன்னா நாம் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கத்தரை எழுப்புவோம். நான் இப்பொழுது எழும்பி எனக்காக கிரியை செய்ய மாட்டீரா என்று ஒவ்வொரு நாளும் கத்தரை பார்த்து நீங்கள் நான் கத்தரத்திலே அதிகமாக கத்தரத்தை ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷம். அதனாலே இந்த 5வது பெருமூச்சு நிமித்தம் எனக்காக இறங்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனம் தான் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்கள். 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருடைய 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தந்தோம், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். விடிய காலத்திலே 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலத்தில் அழுகை தந்தோம், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை 119ஆம் சங்கீதம் 140வது வசனம். 140 119 140. உமது வார்த்தை மிகவும் உடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். லவ் அப்படியானா லவ் I can love it, the word of God. அந்த உமது அடியே thy servant, உமது அடியே வார்த்தையிலே நான் பிரியப்படுகிறேன். நீங்கள் அத்துடைய வசனம் தான் நம்ம நிற்க பண்ணுது. பெருமூச்சு அவன் நான் எளியவர்களுடைய பெருமூச்சுக்காக எழுந்தருளும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் அந்த பெருமூச்சியை நிறுத்துது. நீதிமொழி 35 வாசிங்க. Proverbs 35. தேவனுடைய வசனம் எல்லாம் தேவனுடைய வசனம் எல்லாம் உடன்பட்டவைகள்,
தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவ வசனத்தை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தாவே, எளியவனுக்காகிய பெருமூச்சு விடுதலை எனக்கு எழுப்பும் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அந்த வசனத்தை அண்டிக் கொள்ளுகிறோம். வசனத்தை அண்டிக் கொண்டு கிளிங்கான் அதை பிடித்துக் கொண்டு ஜீவித்துக் கொண்டு இருக்கோமானால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலே உங்களுக்காக எனக்காக எழுப்புவாராக. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அந்த 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 12:5 எழுந்ததும் எளியவனாகிய எனக்கு பெருமூச்சிடுகிற எனக்கு எழுந்து அப்படி வாசிக்கணும் அந்த வசனத்தை. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து பெருமூச்சிடுகிற நிமித்தமும் அந்த வார்த்தை even arise for the groaning. பெருமூச்சு விடுகிற நமக்காக எழுப்புவார். ஆனால் கட்டளை என்ன? அவருடைய வார்த்தையை அண்டிக் கொள்ளுகிறவர், வசனத்தை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தின் மேலே பிரியம், அவருடைய வார்த்தையை அண்டிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் நாம் செய்வோமானால் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் நமக்காக அதே தேவன் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனாலே 5 காரியத்தை நாம் தியானித்தோம். என் குடும்பத்துக்காக எழுந்து எழுப்பார். Arise for my family, or arise for my personal life. மூன்றாவதாக arise for the poor and needy. நான்காவதாக arise for the world, உலகத்துக்காக எழுப்போம். கடைசியாக arise for sighing for the need. பெருமூச்சு விடுகிறவர்களுக்காக எழுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஜீவனை கொடுத்து சுகத்தை பலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ராமே நியாரா 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 இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்திற்காக, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்காக எழுப்பி 5 காரியங்களை தியானித்தது போல எங்களுக்காக எழுப்பி கிரியை செய்கிறார். உடைய வசனத்தை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். கிருபை காலத்திலே வருகை சமீபத்திலே வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் அண்டிக் கொண்டு வசனத்தை பின்பற்றி பொழுது எங்களுக்காக எழுப்பி கிரியை செய்ய வேண்டும். செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.